அன்பினில் பிறந்த இரு குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பள போமே, அறம்பள போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இரு குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பள போமே, அறம்பள போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்பிக்கை, முழு நம்பிக்கை. முழு நம்பிக்கை கொள்கிற பொழுது உடல் சுகம் கிடைக்கின்றது, உள்ள சுகம் கிடைக்கின்றது, குடும்ப பிரச்சனைகள் தீருகின்றது, கடன் சுமை தீருகின்றது, பல்வேறு வழிவகைகள் நமக்கு கிடைக்கின்றன. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அடிகோடிட்டு காண்பிக்கின்றன. உடல் சுகம் கிடைக்கின்றது, நிலைவாழ்வு கிடைக்கின்றது. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நம் குடும்ப வாழ்வில், பணி வாழ்வில் ஆழப்படுத்துவோம். உடல் உள்ள சுகத்தை பெறுவோம், நிலை வாழ்வை பெறுவோம். இந்த வரத்திற்காக இந்த பலியிலே நம் அன்றாடி ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுத்து வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Bliss, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவி இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீன் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக, போற்றுவாயாக.
எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக போற்றுவாயாக அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக போற்றுவாயாக Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலம் அடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார்.
ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நோய் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பான். குறிப்பாக உடலளவில் நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் அன்றாடம் உணர்கிறோம். சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷரு, இது மாதிரி நிறைய வியாதிகள். இது உடலளவில் நாம் அன்றாடம் பார்க்கலாம், நம்முடைய உடலில் உணரலாம், அதற்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதே வேளையிலே மனதளவிலும் உள்ளத்தளவிலும் நிறைய நோய்கள் இருக்கின்றன. மனதளவில் உள்ளத்தளவில் என்று பார்க்கிற பொழுது பயம், கோபம், மனவிரக்தி, பாவ உணர்வு, குற்ற உணர்வு, இதெல்லாம் உள்ளத்தளவில் இருக்கின்றது, மனதளவில் இருக்கின்ற நோயாக இருக்கிறது. ஆக இரண்டு வகையிலும், மனதளவிலும் சரி உடல் அளவிலும் நிறைய மனிதர்கள் இன்றைய நாட்களிலே நோய்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சில நோய்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது, குணம் கிடைக்கின்றது. ஒரு சில நோயினாலே அவன் பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கின்றான். அந்த வகையில் இன்றைய நாளில், இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற அந்த தொழுநோயாளி ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய முழு நம்பிக்கையை செலுத்தி வருகிற பொழுது அவருடைய காலில் விழுந்து அவரிடம் பரிந்துரைக்கின்ற பொழுது அவன் நோய் நீங்குகிறது. புது வாழ்வை, ஒரு புது உலகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இந்த தொழுநோய் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வாழுகின்ற பொழுதே மரணத்தை கொடுக்கக்கூடிய நோய். அப்படியே தோலை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும். அப்படிப்பட்ட தொழுநோயை நாம் வரலாற்று பின்னணியினை பார்க்கிற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நோயை பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்கள். விவிலிய கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே விடுதலை பயண நூலில் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படித்தோம்னா தெரியும். அதாவது மோசே அவருடைய பார்வோன் முன்னிலையில் கடவுளால் அனுப்பப்பட்டவர், கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ரெண்டாவதாக இந்த நிலையை சொல்லுகிறார். அதாவது அவருடைய கையை மடிக்குள் இடுகிற பொழுது மடிக்குள்ள வச்சுக்கணும். வச்சுட்டு திரும்ப கையை எடுத்தோம்னா அப்படியே வெண்பனி போல் அந்த தொழுநோய் இருக்குமா. இதை செஞ்சு காமிச்சா கடவுளுடைய வல்லமை, கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக கடவுள் இப்பேற்பட்ட ஒரு நிலையை கொடுக்கின்றார். திரும்பவும் அந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது திரும்பவும் தன்னுடைய கையை மடிக்குள் வச்சுட்டு கையை எடுத்தார்னா மற்ற தோல் போல தெரியுமா. அப்போ முதலாக விடுதலை பயண நூலில் மோசேக்கு இந்த வியாதியை, அதாவது கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த தொழுநோய் புதுமையை கொடுக்கின்றார், வல்லமையை கொடுக்கின்றார். இது முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம். இரண்டாவது எண்ணிக்கை நூலிலே நாம் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 16 வசனங்களிலே படித்தோம் என்றால் தெரியும். அதாவது மோசேக்கு எதிராக பேசிய பெண் இறைவாக்கினர் மிரியம், அவங்க மோசே கடவுள் மோசேக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா, எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறான்னு சொல்லி ஒரு மாதிரி எதிர்த்து பேசுகிற மாதிரி அவருடைய சூழ்நிலை இருந்தது. அதனால் கடவுள் அவரை தண்டிக்கிறார். தண்டித்து தொழுநோயை கொடுத்து 7 நாட்கள் பாளையத்திற்குள்ளே இருக்கிறார்கள். பாளையத்தில் இருக்கிற பிற்பாடு பிறகு 7 நாள் கழித்த பிற்பாடு தான் இஸ்ராயல் மக்களோடு அவர் பயணிக்கிறார், வருகிறார். அப்போ அது தொழுநோயால் தண்டிக்கப்படுகிறார் மிரியம் பெண் இறைவாக்கினர். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரத்திலே படித்தோம் என்றால் எல்லாம் தெரியும். நிறைய பேர் இதை அடிக்கடி படிச்சிருப்போம், வாசகங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக சிறிய நாட்டு படைத்தலைவன்
நாமான் அவன் ஒரு நல்ல படைத்தலைவன், சிறந்த அதாவது படைகளை வழிநடத்தக்கூடியவன், அரசனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வீரன் அவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பாடு உண்மையிலேயே மனசில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வெளியில் பெரிய போர் வீரனா படை வீரனா செல்வாக்கு மிக்கவனாக இருந்தாலும் அந்த தோல்வியாதி என்கிற பொழுது நிச்சயமாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவன் இருக்கிற பொழுது ஒரு முறை இஸ்ராயல் நாட்டிலிருந்து கொள்ளையடிக்க போகும்பொழுது அப்போ ஒரு சிறுமியை கூட்டிகிட்டு வந்தாரான். சிறுமியை கூட்டிகிட்டு வந்து அவனுடைய வீட்டில் மனைவிக்கு பணிவிடை செய்வதற்கு அந்த சிறுமியை வச்சிருக்கின்ற பொழுது அந்த சிறுமி மூலமாக இறை செய்தி கொடுக்கப்படுகிறது. இது மாதிரி சமாரியாவில் இறைவாக்கினர் இருக்கிறார், எலிசா என்ற இறைவாக்கினர் இருக்கிறார், அவரிடம் நீங்கள் போனீங்கன்னா குணமடையும் என்று அந்த நாமானுடைய மனைவியிடம் அந்த சிறுமி சொல்லுகிற பொழுது மனைவி அவரிடம் சொல்லுகிறார். உடனே இவனால் நம்ப முடியலை, இது என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு, வேடிக்கையாக இருக்கு, எப்படி நான் போய் அங்கே போய் இது பண்ணுறதுன்னு சொல்லி இவன் மறுக்கிறான். பிறகு படைவீரர்கள் சொல்லி அவன் போகிறான். போய் இஸ்ராயல் நாட்டு அரசனை பார்க்குறான். அப்போ லெட்ரு வாங்கிட்டு போகிறான். யார் சிரியா மன்னிடந்து லெட்ரு வாங்கிட்டு போய் அங்கே பார்க்குற பொழுது அவன் டக்குன்னு இஸ்ராயல் நாட்டு அரசன், என்னை யார் உன்னிடம் அனுப்பியது, ஏன் என்னை அனுப்பினார்களா, என்ன கடவுளா உன் நோயை குணப்படுவதற்கு என்று சொல்லி அவன் ஆடையை கிழித்து கொண்டு அவன் ஒரு மாதிரி பிதற்ற ஆரம்பிக்கிறான். இந்த செய்தியை எலிசா இறைவாக்கினர் கேட்குறாரு. கேட்டுட்டு அவன் நாமான் அதாவது அந்த படைத்தலைவனை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு நீ போய் 7 முறை யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்தால் குணம் பெறுவாய் என்று சொன்ன உடனே இவனுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லாமல், என்ன இப்படி இருக்குது, இதை விட எவ்வளோ பெரிய நதிகள்லாம் இருக்குது, இதில் போய் என்னை போய் மூழ்கி எழ சொல்கிறாருன்னு சொல்லி அவன் மீண்டும் மறுக்கிறான். மீண்டும் படைவீரர்களால் சொல்லப்பட்டு அவன் யோர்தான் நதியில் அவன் மூழ்கி எழுகிறான். 7 முறை மூழ்கி இருந்தபாடு சிறுபிள்ளை உடம்பு போல அவனுடைய உடல் மாறுகிறது. சிறுபிள்ளை உடம்பு போல அந்த அளவுக்கு புதுப்பொழிவோடு இருக்கிறான், குணம் பெறுகிறான். அப்படி அவன் வருகிற பொழுதே நிறைய ஆபரணங்களை எடுத்துகிட்டு வரான் எலிசாவுக்கு கொடுக்கறதுக்கு. அவன் குணம் பெற்ற ஒரு பாடு போய் எலிசாவை பார்த்து கொடுக்குற பொழுது வேணாம் என்று மறுத்து விடுகிறான். மறுத்து விட்ட ஒரு பாடு ஒரு படி அதாவது கொஞ்சோண்டு மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். இஸ்ராயல் நாட்டிலிருந்து அந்த மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு. அப்படி போகின்ற வழியில் எலிசாவுடைய பணியால் நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு, யார் கேகசிங்கிறவர் ஆசைப்பட்டு போய் அந்த நாமான் படைத்தலைவனை சந்திக்கின்றான். அதாவது நாமான் சந்திக்கின்ற இது மாதிரி எலிசா வந்து வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்லி வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வருகிற பொழுது வந்து தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு திரும்பவும் எலிசா வந்து பார்க்குற பொழுது எலிசா எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறார். கேட்ட உடனே நான் எங்கேயும் போகல அப்படிங்கிறான், மறுக்கின்றான், பொய் சொல்லுகிறான். உடனே நீ பொய் சொன்னதால் நீ எல்லா அபகரணைகளும் உன் வீட்டில் வச்சுருந்த, பொய் சொன்ன, தவறாக நடந்து கொண்டாய், அதனால் நாமான் பெற்ற தொழுநோயை நீயும் பெற்றுக்கொள்வாய், உன் சந்ததியரும் பெற்றுக்கொண்டு தண்டிக்கப்படுவீர்கள் என்று அன்று எலிசா சொன்னது. அவனை தொழுநோயால் அவன் பீடிக்கப்பட்டான், அவனுடைய சந்ததிகளும் பாதிக்கப்பட்டன என்று 2 அரசராகமத்திலே நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். இப்படி பல்வேறு உதாரணங்களை நாம் கொடுத்து கொண்டு போகலாம். ஆனால் லேவியர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக 13ஆம் அதிகாரத்தில் தொழுநோய் பற்றிய சட்டங்கள் சொல்லப்படுகின்றன. தொழுநோய் பாதிக்கப்பட்டால் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக கிழிந்த உடை, தலை வாரக்கூடாது, கிழிந்த உடை தலை வாரக்கூடாது. அதுக்கப்புறம் அவனை ஊரை விட்டே வெளியில் பாளையத்திற்கு, அதாவது வெளியிலே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியே அவன் உள்ளே வந்தாலும் தீட்டு தீட்டு என்று கத்திக்கிட்டு போகணும். மற்றவங்க பார்த்துடக்கூடாது, மற்றவங்க பார்த்தாலும் அவன் ஒதுங்கியே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சட்டங்களாக யூத சட்டங்கள் இருந்தது. அதுதான் லேவியர் புத்தகத்தில் 13ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுது. 14ஆவது அதிகாரத்தில் அந்த நோய் நீங்க பெற்றால் அதற்குரிய வழிமுறைகள் சட்டங்கள் என்ன, எப்படி அதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத 14ஆம் அதிகாரம் லேவியர் புத்தகம் 14ஆம் அதிகாரமும் சொல்லுது. இப்படி இந்த பின்னணியில் தான் கடவுள் எப்படி அந்த தொழுநோயை கொடுத்து அதை ஒரு புதுமையாகவே அவர்களுக்கு செய்தார். அதே நேரத்தில் தண்டிக்கவும் பட்டார்கள். இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தியில் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார், சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் முழுவதுமாக உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம உடல் வியாதி உள்ள வியாதி நம்ம அது குடும்பத்தில் யாருக்கா வியாதி நம்ம கூட இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிறது ஆறுதல் சொல்கிறதே அவங்களுக்கு பெரிய குணப்படுத்துதலாக இருக்கும். தூக்கி ஒரு சிலர் ஓரம் கட்டிடுவாங்க, வீட்டில் வயசானப்போ அந்த கடுகட்டை கிடக்கட்டுன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சுருவாங்க. இது தவறான கருத்து.
அதே நிலைமை தான் உனக்கும் உன் பிள்ளைங்க உனக்கு அதுதான் உனக்கு செய்ய போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறோம், நாம் அவங்களை கவனிக்கிற விதம், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை, ஜபம், இதுதான் அவங்களுக்கு இன்னும் அதிக முழு நம்பிக்கையை கொடுத்து அவர்கள் குணப்படுத்துவதற்கான வழிவகை செய்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருந்த முழு நம்பிக்கையை கொடுப்பது வண்ணமாக ஆண்டவர் இயேசுடைய காலில் விழுகிறார். விழுந்த உடனே அவரை தூக்குறார், தொடுறார், அவர் மீது பரிவு கொள்கிறார், தொடுகிறார். தொட்டு அவரை கொண்டு நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்கு என்று சொன்ன உடனேயே அவருடைய தொழுநோய் நீங்குகிறது, முழுவதும் குணம் பெறுகிறான், முழு மனிதனாக்கப்படுகிறான். இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாக சேர்த்துக்கொள்ள, ஏன்னா ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருந்த சூழ்நிலையில் அவன் மீண்டும் சமுதாயத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறான். அதற்குரிய பரிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் 2வது பகுதியிலே சொல்லுகிறார். போய் குருவிடம், மோசே எழுதிய சட்டவாறு குருவிடம் காட்டி அதற்குரிய சான்றை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி உடல் அளவில் உள்ளத்தளவில் அவன் முழு மனிதனாக இருக்கிறான். ஆக முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தினால் அவனுக்கு உடல் சுகம் கிடைக்கிறது, உள்ள சுகம் கிடைக்கின்றது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய காலகட்டங்களில் இந்த நற்செய்தியை நாம் தியானிக்கிற பொழுது இன்று மனதளவிலும் உடலளவிலும் பல்வேறு வியாதிகளோடு நாம் இருக்கிறோம். உடலளவில் எல்லோருக்குமே அறிந்த ஒன்று, உள்ளத்தளவில் இன்னைக்கு நிறைய மன விரக்தி, சுமை, நிறைய பாவ உணர்வு, குற்ற உணர்வு, போட்டி, பொறாமை, இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் இன்றைக்கி நம்மளை போட்டு அழுத்துது, வளர விடாமல் நம்மளை அப்படியே ஆக்கிடுது. உறவுகளிடம் உறவு விரிசல் நிறைய பார்க்குறோம். இப்படிப்பட்ட பாவ நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும், இப்படிப்பட்ட நோயிலிருந்து வெளிவர வேண்டும். இந்த நோயிலிருந்து, உள்ளத்தில் உள்ள நோயிலிருந்து வெளிவருகிற பொழுது உடலளவில் சந்திக்கின்ற நோய்களை நாம் ஈஸியாக குணமாக்க முடியும். மருந்து மாத்திரைகள், நம்முடைய ப்ராக்டிஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக நிச்சயமாக குணமாக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். எப்படி கடவுள் ஆண்டவர் இயேசு அவரை தொட்டு குணப்படுத்தி உள்ளத்தளவிலும் அவருக்கு முழு விடுதலையை கொடுக்கின்றார். உள்ளத்தளவிலும் முழு விடுதலை கொடுத்து அவனை குணப்படுத்துகிறார். இதே நிலையில் இன்றைய நாளில் இந்த பேராலயத்தில் பல்வேறு எண்ணங்களோடு, தேவைகளோடு, மன சுமைகளோடு, கடன் சுமைகளோடு, பார சுமைகளோடு, குடும்ப சுமைகளோடு இந்த ஆலயத்தில் கூடி வந்து அன்னையை பார்த்து நான் ஜெபிக்க வந்திருப்பேன். தாயே, எனக்கு இந்த வியாதி தீர வேண்டும், எனக்கு இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும், இடப்பிரச்சனை தீர வேண்டும், கடன் சுமை தீர வேண்டும், என் பிள்ளைகளுக்குள்ள நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று பல்வேறு தேவைகளோடு, உடல் உள்ள வியாதிகளோடு இந்த பேராலயத்தில் கூடியிருப்பீர்கள். முழு நம்பிக்கையோடு இந்த பீடத்திலே ஆண்டவர் இயேசு நம்மிடம் பயணிக்க இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார், நம்மை குணப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அந்த முழு நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை சமர்ப்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு உடல் சுகத்தை, உள்ள சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் யோவான் எழுதிய திருமுகத்திலே படிக்க கேட்டோம். அதாவது 3 விதமான சான்றுகள் கொடுக்கப்படுகின்றன. நீரு, நெருப்பு. நீரு, நெருப்புனா இயேசு என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தூய ஆவி. நீர் என்றால் எதை குறிக்கின்றது என்றால், நீர் மனிதத்தன்மையை குறிக்கின்றது. அதாவது இரத்தம் 2வது இரத்தம் இறைத்தன்மையை குறிக்கின்றது. நீரும் இரத்தமும் தூய ஆவியும், இந்த மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் கொண்டவர் ஆண்டவர் இயேசு. அப்படி மனிதத்தன்மையும் இறை கொண்டவர் ஆண்டவர் இயேசு என்பதை தூய ஆவியார் சான்று பகர்கிறார். அப்போ 3 சான்றுகள் மனித இறைத்தன்மை கொண்டவர் ஆண்டவர் இயேசு. அவை நம்மை ரட்சிக்கிறார், மீட்கிறார், நமக்கு நம்பிக்கை கொள்கிற பொழுது நிலைவாழ்வை அளிக்கின்றார். நம்பிக்கை கொள்கிற பொழுது நிலைவாழ்வு, உடல் சுகம், உள்ள சுகம், இந்த 3ம் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது. ஆம், பிரியமான அன்பு சகோதரமே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் வருகிற பொழுது, அவரோடு பயணிக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக இந்த குற்ற உணர்வு, பாவ உணர்வு, உடல் உள்ள வியாதிகளிலிருந்து நாம் விடுதலை கிடைக்கும். நிச்சயமாக நம்மை குணப்படுத்துவார். மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு நாம் இல்லம் செல்வோம். இல்லம் செல்வதற்கு முன்பு நாம் முழு நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரோடு பயணிப்போம், ஜெபிப்போம், அருள் வரத்தை பெறுவோம். ஆமேன். மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு
தந்தீர் என்னை தந்தீர் இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறுபொருளை வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உடல் சுகம் உள்ள சுகத்தை கொடுத்து நம்மை நிறைவாக வாழ வைக்கக்கூடிய அன்பு ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் இணையத்தோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் இணையத்தோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர்.
இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.